வணக்கம் ஐஎஸ்எஸ் நேயர்களே. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 4 ஆண்டில் இவ்வளோ ஸ்மால் கேப் ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பீரியடுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு பழைய முதலீட்டில் இருந்ததுன்னா 2003 to 2000 ரிட்டர்ன் 7 ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமான இவ்வளோ ரிட்டர்னா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். நிறைய இடத்துல 500%, 600% ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை நான் சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்டின்னு அந்த அளவுக்கு அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த பீரியடு 2019லேருந்து 2023 எடுத்திருக்கோம். 2019 எண்டுலேருந்து 2023 19 to 2023 டிசம்பர் வரைக்கும் எடுத்திருக்கோம். இந்த 4 இயர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 4 இயர்ஸில் எப்படி மாறி இருக்குது அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டைலு, மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் எப்படி மாறி இருக்காங்க, எப்படி அதால் நம்மளுக்கு வந்து மாறி இருக்குது இப்படி நம்ம பார்க்கலாம். ஏன்னா சில நேரங்களில் வந்து சின்ன முதலீட்டாளர்களுக்கு 2 விஷயங்கள் ஒன்று இருக்குது. அவங்களே முதலீடு பண்ணுவாங்க, இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 4 வருஷத்தில் டிஸ்பைட் 2019 வந்து வெரி பேட் இயர் ஃபார் ஸ்மால் கேப். ஏன்னா ஸ்மால் கேப் வந்து ரொம்ப புவராக கொடுத்துருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் 2019 பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் 1 இயர் ரிட்டர்னோட பெஸ்ட் ரிட்டர்ன் வந்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு 19% கொடுத்துருக்கான். லீஸ்ட் வந்து -23% குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் சின்ன முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரிவனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் திடீர்னு ஸ்மால் கேப்பில் ரொம்ப வேல்யூவேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு உந்தல் கொடுத்து அது வழியாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த பீரியடில் வந்து இதோட ரிட்டர்ன் வந்து அபதீர வளர்ச்சியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து அந்த பீரியடில் 2019 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சம் ஃபோலியோ இருந்தது. 50 லட்சம் ஃபோலியோ இருந்தது. அதே 2023 பார்த்தீங்கன்னா 1,69 லட்சம் ஃபோலியோ. அப்படின்னா இவ்வளோ அக்கௌண்ட்டு டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. இட் மீன்ஸ் 2 times 3 times மக்கள் வந்து அதிகமாக ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே கரஸ்பாண்டிங் பீரியடில் எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு அதுவும் க்ரோ ஆகிருக்கு. 63லேருந்து 1,28,000 இருக்குது. அப்போ ஸ்மால் கேப்போட கம்மியாக க்ரோ ஆகிருக்கு மிட் கேப்பு. ஆனால் மிட் கேப்லேயும் முதலீடு நிறைய வந்திருக்கு. ஆனால் லார்ஜ் கேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 2019 வந்து 95 லட்சம் முதலீட்டாளர்கள் இருந்தாங்க. இப்போ 1,32 லட்சம் இருக்காங்க. அப்படின்னா இந்த 2019லேருந்து 23க்கு வந்து நிறைய முதலீட்டாளருக்கு ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி வந்து 2019 ஸ்மால் கேப் இஸ் கிவன் வெரி பேட் ரிட்டர்ன். இருக்கிறதுலே லார்ஜ் மிட் ஸ்மால் கேப் தான் போர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும், எப்பப்போ வந்து போரான ரிட்டர்ன் ஒரு செக்டார் ஒரு வருஷம் கொடுத்துருக்கோ அடுத்த வருஷத்தில் அது கொஞ்சம் தடுமாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ ஆயிருக்கு. அன்றைக்கி வந்து 2019 இண்டஸ்ட்ரியோட சைஸ், நான் சொல்கிறது இண்டஸ்ட்ரியோட சைஸ் எவ்வளோ இருந்திருக்கு, இன்றைக்கி எவ்வளோ சைஸ் இருந்திருக்குன்னு பார்க்கலாம். அன்றைக்கே நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியோட சைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து 48,534 கோடி இருந்திருக்கு. இன்றைக்கி 2,33,979 கோடி இருக்குது. இவ்வளோ டைம்ஸ் க்ரோ ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4 டைம்ஸ்க்கு மேலே க்ரோ ஆகிருக்கு. ஓகே, அதனால் பர்சன்டேஜ் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா 382% க்ரோ ஆகிருக்கு. ஓகே, 400% 4 டைம்ஸ்னால் 400% வரணும். இது ஆக்சுவலாக நீங்கள் கால்குலேட் பண்ணால் 382% வந்திருக்கு. 382% க்ரோ ஆகிருக்கு. அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்மால் கேப் போகிறதுக்கு முன்னாடி மீதிலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அப்போ நம்ம ஸ்மால் கேப் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டில் வந்து இந்த 2019 வந்து 18.31 இருந்திருக்கு, 2.51 லோவாக இருந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்மால் கேப்போட தன்மை எவ்வளோ ஆயிருக்குன்னா சராசரியாக ஒருத்தர் வந்து நம்ம அந்த அசட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முதல்ல இப்போ சொன்னோம் இல்லையா, ஸ்மால் கேப் வந்து 48,000 கோடி இருந்தது, இன்றைக்கி 2,33,000 கோடி இருக்குது. மிட் கேப் பார்த்திங்கன்னா 84,000 கோடி இருந்திருக்கு, இன்றைக்கி வந்து 2,81,000 கோடி இருக்குது. அப்போது 231% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லார்ஜ் கேப் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 1,54,000 கோடி இருந்திருக்கு, இன்றைக்கி 2,96,000 கோடி, 100% கூட வரல, 91% தான் க்ரோ ஆகிருக்கு. ஓகே, மல்டி கேப் அண்டோட டீக்ரோட். ஏன்னா மல்டி கேப்பில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா பிகாஸ் நிறைய ஃபண்ட்ஸு நிறைய செபி ரெகுலேஷன் வந்தோடனே மல்டி கேப் இருந்தவங்க சில பேர் ஃப்ளெக்ஸி கேப் போயிட்டாங்க. அதனால் மல்டி கேப் உங்களுக்கு சரியான ஒரு பிக்சரை கொடுக்காது. ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப்பும் இதே பிரச்சனை. அப்போது நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா இதோட வளர்ச்சி வச்சு தான் நம்மளால் கரெக்டான ஒரு களம். அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2019 ரொம்ப புவராக பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஃபண்டை வந்து குவாண்ட் ஸ்மால் கேப் தான் ரொம்ப புவர் பர்ஃபார்மர். ஏன்னா -23.7. ஆனால் இப்போ நீங்கள் 5 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா
குவாண்ட் ஸ்மால் கேப்போட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 51% கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மாதம் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சரி 50,000 பெரிய நம்பர், கொஞ்சம் சின்ன நம்பரை சொல்லலாம், இப்போ உங்களுக்கு மைண்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். மாதம் நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 4 வருடத்தில் 4,86,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி அது வந்து 11,88,000 சில ரூபாய் இருக்குது. ஓகே, அது வந்து டாப் ரேங்கிங் 51% கொடுத்துருக்கு. பாட்டம் இவர் தான் கிளாஸ்லேயே மட்டமான ஆள், இவரே 24% கொடுத்துருக்காங்க. அது ஆதித்யா பிர்லா ஸ்மால் கேப் ஃபண்டு. அவர் நீங்கள் 4,80,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 8,26,000 இருக்குது. தட் மீன்ஸ் இப்போ ஸ்மால் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட அசெட் 2.5 டைம்ஸ் நியர் 2.47 அண்ட் டாட். ஸோ 2.5 டைம்ஸ் க்ரோ ஆகிருக்கு. அதே ஸ்மால் கேப்பு ஆதித்யா பிர்லாவில் போட்டிங்கன்னா க்ளோஸ் அரௌண்ட் 2 டைம்ஸ் க்ரோ ஆகிருக்கு. அப்போது இந்த டாப்புக்கும் பாட்டமுக்கும், டாப் ஃபண்டும் பாட்டம் ஃபண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3,61,000. நீங்கள் செயல் ஒரே செயல் தான், 2 இடத்துலையும் 10,000 போட்டிருக்கீங்க. அந்த ஒரு ஃபண்டில் உங்களுக்கு 11,87,000 கிடச்சிருக்கு. இந்த ஃபண்டில் 8,26,000 கிடச்சிருக்கு. ஒரே செயல் செஞ்சு ஆனால் லாபம் ஒரே அமௌண்ட் அது ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஏன்னா ஸ்மால் கேப் ஈக்குவல் ரிஸ்க்கு. அதில் வந்து ஸ்மால் கேப்பில் வந்து அன்சிஸ்டமிக் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, சிஸ்டமிக் ரிஸ்க்கோட அன்சிஸ்டமிக் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா சிஸ்டமிக் ரிஸ்க்கு உங்களால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அன்சிஸ்டமிக்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஆனால் பிரச்சனை, எதிர்பாராத சுச்சுவேஷன், கோவிடோட உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்த பீரியடில், அன்சிஸ்டமிக் ரிஸ்க்கு உள்ளே வந்த பீரியடில் 51% ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இது என்ன ப்ரெடாமினெண்ட்டில் என்ன ரீசன்னா, இந்த 2020 கோவிடுக்கு மார்க்கெட் இறங்கினப்புறம் அபரீதமான ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்தது. என்னென்னா ஸ்மால் கேப் ரொம்ப இறங்கியிருக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. இது ரொம்ப ரேராக இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 2003-07 பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கு. அந்த பீரியடில் இருந்தவங்களாம் ஃபஸ்ட் கிளாஸ் பணம் பண்ணியிருக்காங்க. 2003 to 2007 ட்வின் டவர் பிளாஸ்ட் 2001 அப்புறம் மார்க்கெட் ரொம்ப இறங்கி திருப்பி பவுன்ஸ் ஆகுது 2003. அப்போல்லாம் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்தாங்க, அவங்க டிவிடெண்டே 100% கொடுத்தாங்க. 2013 3 இயர்ஸ் லாக்இன் பீரியடில் வந்தாங்க. 2013 சொல்கிறேன். இதே மாதிரி 2013 இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் நடந்தது. ஒரு லாக்இன் பீரியட் 3 இயர்ஸில் வந்தாங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் மாறிச்சு, கிட்டத்தட்ட 100% டிவிடெண்டே கொடுத்தாங்க. அவங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு டிவிடெண்டே 100%. அது இல்லாமல் கேபிட்டல் க்ரோ ஆகி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஸ்மால் கேப்புக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் எந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டான நேரத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அதிக அளவில் லாபம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சும்மான நேரத்தில் முதலீடு பண்ணினே இருந்தால் கூட ஸ்மால் கேப் இருக்கும். பட் அப்படின்னா நான் எல்லா 100 ரூபாய் இருந்தால் 100 ரூபாயும் ஸ்மால் கேப்பில் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிறதுல உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20 ரூபாயோ 25 ரூபாயோ 30 ரூபாய் 100ல் போட்டுனே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு போர்ட்ஃபோலியோ ஓவரால் ரிட்டர்ன்ஸ், ஏன்னா பிகாஸ் நம்ம 51% எல்லா டைத்துலையும் கிடைக்காது. 24% லோயர் பாட்டம் அது கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஓவராலாக நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிடச்சிருக்கும். இதே பீரியடில் நம்ம பார்க்கலாம். இப்போது ஸ்மால் கேப்பு 4 வருஷத்தில் 51% கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சார் லார்ஜ் கேப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மிட் கேப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லார்ஜ் கேப் அன்றைக்கி வந்து குவாண்ட் ஃபோக்கஸ் வந்து 27% கொடுத்துருக்காங்க, பாட்டம் வந்து 12% கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மால் கேப்பில் பாட்டம் இருக்குது தான் லார்ஜ் கேப்பில் டாப்புக்கு க்ளோஸராக இருக்குது. ஸ்மால் கேப்பில் யார் புவர் பர்ஃபார்மரோ அவனோட பர்ஃபார்மன்ஸும் லார்ஜ் கேப் பர்ஃபார்மன்ஸ் க்ளோஸில் இருக்குது. அங்கேயும் குவாண்ட் ஸ்மால் கேப் வந்து 51% டாப்பர், பாட்டம் ஆதித்யா பிர்லா ஸ்மால் கேப்பு அவன் 24 அண்ட் ஆட் கொடுத்துருக்கான். இந்த லார்ஜ் கேப்பில் டாப் பர்ஃபார்மரே 27% கொடுத்துருக்காங்க. இதே நேரத்தில் மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மர் 35% கொடுத்துருக்காங்க 4 இயர் ரிட்டர்னு, பாட்டம் பர்ஃபார்மர்ஸ் 20% கொடுத்துருக்காங்க. அந்த மல்டி கேப்பில் பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மர் 32% கொடுத்துருக்காங்க, பாட்டம் பர்ஃபார்மர்ஸ் 14% கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதோட க்ரோத் நடந்திருக்கு. இந்த இடத்துல க்ரோத் நடந்திருக்கு. அப்போது ஸ்மால் கேப்போட க்ரோத் வந்து ரிட்டர்ன்ஸில் ஒண்டி கிடையாது, இன்ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3.3 டைம்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் இது இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நீங்கள் முதலீடு பண்ணும்போது கடந்த ஆண்டுகளில் எந்த அசட்ஸ் நல்ல புவராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் ஸ்டடி பண்ணி இப்போ வருங்காலத்தில் இதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இருக்கும். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது இருக்கானா, இப்போ இந்த நேரத்தில் சுச்சுவேஷனில் லார்ஜ் கேப் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்குது. லார்ஜ் கேப் கொஞ்சம் புவர் பர்ஃபார்மராக இருக்காங்க, இல்லைனா மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்லா கொடுத்துருக்காங்க, லார்ஜ் கேப் இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் லார்ஜ் கேப் வரவங்களுக்கு முதலீடு இருக்கும். அப்போது ஸ்மால் கேப் நீங்கள் நிஜமாக விரும்பப்பட்டீங்கன்னா இப்போ எஸ்ஐபி ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன்னா எப்போ வேணால் எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்கணும் உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட எக்ஸ்போர்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களால் இந்த ரைடை என்ஜாய் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் பதட்டத்தில் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ லாங் டேர்ம் முதலீட்டாளருக்கு எஸ்ஐபி இன் ஸ்மால் கேப் ஒரு வரப்பிரசாதம் தான். நான் என்னுடைய வியூ இது. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் myassetconsolidation.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பட்டன், ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு மை
அண்ட் இஃப் யூ லைக் கிவ் a லைக் பட்டன். இஃப் வாண்ட் டு ஷேர் இட் சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூ கேன் ஷேர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது சுவையான வீடியோ தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு நம்ம இன்னொரு வாட்டி சந்திக்கும் போது அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசுறதுக்கான சாதிக்கு இருக்குது. This is Suresh Pathi signing off.